ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட போகிறோம். என்ன மொபைல் விற்றுருக்கோம், என்னென்ன மொபைல் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டு கிளம்புறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் ஜாமான் வச்சுருக்கோம். ஸோ ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு 10 பவுன் விற்றுறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள் விற்றது பார்த்திங்கன்னா நேற்று இருந்த மொபைல் இப்போ கொஞ்சம் பாதிக்கு பாதி கூட இருக்காது, எல்லாமே போயிருக்கும். சரியா? அதனால நீங்களும் கவனமாக தான் பார்க்குறீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன இருக்குன்றதை நான் தெளிவாக சொல்லிட்டு போயிடுறேன். ஏன்னா டைம் வேறு ஆகுது. தம்பி வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னு சொல்லி துடிச்சிட்டு இருக்கான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானதுங்களை மட்டும் நம்ம எடுத்து போட்டுருவோம். சாம்சங் கேலக்ஸி S23 FE. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நிறைய விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். இந்த மொபைல் வந்து எங்கே இருக்குன்னா, தம்பி எங்கே பாருங்க மொபைலை காணோம். டேய் வெறும் பாக்ஸ் தான்டா இருக்கு. டேய் மொபைல் எங்க? மேல அங்க இருக்கு பாருங்க. எங்க? நோட் 20 அல்ட்ரா பக்கத்துல. சரி சரி. ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் S23 5G மொபைலு. ஸோ பெரிய மொபைல். ஆக்சுவலாக S23 அல்ட்ரா மாதிரியே S23 போட்டாங்க. கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கணுன்றதுக்காக போட்டது தான் இது. ஆக்சுவலாக இந்த மொபைல் வாங்கி கஸ்டமர் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் ஆகுது. வாங்கி கரெக்டாக 1 மந்த் ஆகுது. இதுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம பில்லுலாம் கூட காமிச்சிருப்போம். ஆக்சுவலாக இந்த மொபைல் வந்து என்னென்னா, இருங்க ஒரு நிமிஷம். இஎம்ஐயில் எடுத்திருக்காங்க இந்த மொபைல். தம்பி இதுக்குள்ளே பில்லு இருக்கா பாரு. ஸோ இஎம்ஐயில் எடுத்து நமக்கு வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ வந்து அவர் கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரயில்வே எம்ப்ளாய்டு. சரியா? ரயில்வே எம்ப்ளாய்டு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கௌரவமாக அவர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 22 மாதம் போட்டிருக்காரு. இந்த டீவு வந்து பார்த்திங்கன்னா 22 மாதத்துக்கு போட்டிருக்காரு. ஆக்சுவலாக 1 மாதம் கூட மிஸ் ஆகாது. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், ஒரு ரயில்வே எம்ப்ளாய்டு, அதுவும் நமக்கு தெரிஞ்ச பையன் வந்து நம்ம ஏரியாவிலே தான் இருக்காப்புல. கடை வீடு எல்லாமே நம்ம வீட்டுக்கிட்ட தான் இருக்குது. அவர் ரயில்வே எம்ப்ளாய்டு வேறு. டிக்கெட் கவுண்டரில் இங்கே நம்ம பீச் ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டரில் உட்காந்து டிக்கெட் கிளிக்கிற ஆஃபீஸராக தான் இருக்காப்புல. ஸோ எதுக்காக இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறேன்னா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ இருக்குன்ற ஒரு பயம் உங்களுக்கு இருக்கும். என்னடா சப்போஸ் அவர் கட்டாமல் போயிட்டா இந்த ஃபோன் வந்து லாக் ஆகிடுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு. 60,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. நம்ம பார்க்குறோம்ல, இங்கே பாருங்கள், 60,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. கொஞ்சம் நெஞ்ச ரேட்டு கொடுத்து வாங்கலாம், 60,000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காரு. இப்போ வந்து இந்த மொபைலுக்கான ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வெறும் 26,000 ரூபாய்க்கு இங்கே பஜாரில் எடுத்துக்கிறேன்னாங்க. நீங்கள் சொல்லுங்கள் பாய், நான் எடுத்துக்கிறேன் 26,000 ரூபாய் இப்போவே காசு தரேன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோன்னா கஸ்டமர் கொடுக்கலான்ற ஒரு இது தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ இருக்குது. ஆனால் மொபைல் ரீசெட் ஆகுது. சப்போஸ் அவர் பில்லு கட்டலைன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக லாக் ஆகும், ஃபோன் லாக் ஆகும். அது அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் அவர் கட்டாமல் இருக்க மாட்டார் ஒன்று. சரிங்களா? அதுக்கு தான் நான் இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன். அப்படி சப்போஸ் அவர் கட்டாமல் விட்டுட்டாருன்னா நீங்கள் தைரியமாக என்கிட்ட வந்து ஃபோனை கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்த அந்த காசை 26,000 ரூபாயை நீங்கள் கேஷாக வாங்கிட்டு போயிடலாம். கடைசி மந்த் வரைக்கும் நான் இந்த இது ஜவாப் உங்களுக்கு நான் தரேன். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S23க்கு நான் இந்த வாய்ப்பு தரேன். 26,000 ரூபாய்க்கு இதை நான் உங்களுக்கு விற்கிறேன். சரியா? 26,000. இந்த ஜிபி ரேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 GB ரேம் 256. ஸோ அதுக்கு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா 26,000 ரூபா கம்மியாக விற்கிறாங்க. இதே வந்து இதில் இந்த இஎம்ஐ ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் இருந்தால் இதை வந்து பார்த்திங்கன்னா 37,000 ரூபா 38,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 36,000 ரூபாய்க்கு அசால்ட்டாக விற்றுடலாம். ஏன்னா 1 மாதம்தான் ஆகுதுல்ல, வாங்கி 1 மாதத்தில் அவர் விற்கிறாப்புல. சரியா? அதனால வந்து இஎம்ஐ ப்ராப்ளம் இருக்கனால தான் நம்ம இவ்வளோ விளக்கமாக சொல்கிறோம். இந்த விளக்கம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா எடுங்க. ஏன்னா அப்புறம் திருப்பி வந்து இடையில ஒரு மாதம் யூஸ் பண்ணிவிட்டு சார் எனக்கு வேணாம் சார் எனக்கு அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து நம்ம வந்து திரும்ப வந்து அவ கொடுத்து பேசி திரும்பி வாங்கி வைக்க முடியாது. ஸோ இதோட சப்ஜெக்ட் இதோட முடிச்சிடணும். 26,000 ரூபா எங்களோட ப்ரைஸு. சரியா? யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டால் உடனடியாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள். சரியா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் 15 கஸ்டமர் வந்து 57,000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து பார்த்திங்கன்னா வாரண்டி இருக்குது. எப்பா எவ்வளோ நாள் வாரண்டி இருக்குப்பா? இது பாரு, ஐஃபோன் 15 ஜிபி எவ்வளோ பாரு,
டேய் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் வீடியோ போடும்போது தயவு செஞ்சு கண்ணில் வந்து பற்றாத, ஓடிரு மரியாதையா. போடா அப்படியே, போடா போடா, இந்த இடத்த காலி பண்றான். 128 GB. சரிங்களா? இதுல வந்து பேட்டரி ஹெல்த் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னா, பேட்டரி ஹெல்த் வந்து 2 டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே ஓகே. வாரண்டி கன்ஃபார்மா வாரண்டி இருக்கும். 9ஆம் மாசம் வரையும் வாரண்டி இருக்கு. இப்போ எத்தனை மாசம்? 5ஆம் மாசம் ஓடிட்டு இருக்கா? 4 மாசம் வாரண்டி இருக்கு. இந்த பாருங்க 4 மாசம் வாரண்டி இருக்கு. தம்பி எடுத்து காமிச்சிட்டாப்ல. புதுசு எவ்வளோண்ணா இருக்குது? இது எவ்வளோடா இருக்கு புதுசு இந்த மாடலு? ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு 11,000 ரூபானா, ஆனால் ஒரு 4,500 ரூபா வருமாண்ணா? 5,000 ரூபா வருமா? 5Gயா? அப்போ நீ 11,000 ரூபா இருக்குன்ற. 11,000 ரூபா இருக்கு. 5G மொபைல். சரி ஓகே, தம்பி சொல்ற ரேட்டுக்கே கேட்குறேன். 6,000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் பஸ். டேய் நீ பாட்டுக்கு விலை அதிகமாக கேட்டு நான் ஏமாந்துடக்கூடாதுடா. ஐபோனில் 15 இதோட விலை எவ்வளோ சொல்லியிருக்கு? 57,000 ரூபா சொல்லியிருக்கு. வாரண்டி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 5 மாதம் 6 மாதம் வாரண்டி இருக்கு. என்னண்ணா என்னாச்சு 6,000 ரூபா கேட்குறாப்ல தம்பி? சீடோமா புதுசு 11,000 ரூபா இருக்குண்ணா. அவன் ஞானவேல் அவன் பயங்கரமான. ஹலோ எவ்வளோ அப்படியா? சரி ஓகே சரி, ஆனா 7,000 ரூபா எடுத்துறேன். நியாயமா இருக்கும், கொடுங்க. யாரு பாக்ஸ் இல்லையா? அதுக்கு வெறும் மொபைலா இருக்கு. சரி நான் இவரை நம்பிதான் வாங்குறேன். இவர் கடைக்காரரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரியாது நீ யாருன்னு. நீ பண்ணாரு 7 ரூபா வாங்கிக்கங்கண்ணா. சரி 7,500 ரூபா போங்க, நான் காசு தரேன். சரி விடுங்க, இருக்கட்டும். எவ்வளோ ரேட்டு உங்க ரேட்டு? சீடோமா சரி இருக்கட்டும், விடுங்க நான் பார்த்துக்கிறேன். இல்ல அது வேற இது வேற. இது மொபைல். இது பஸ் இங்க பாருங்க, இப்பதான் உங்க கண்ணு முன்னாடி தான் வாங்கினேன். 8,000 ரூபா ஒரு ரேட்டு. நான் வந்து உங்களுக்கு கொடுக்குற விலை 8,500 ரூபா. 8,500 ரூபா. ஆக்சுவலா இந்த மொபைல் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு ஆன்லைன்லன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். A14 இது. A14 நம்ம அப்படிதான் கேட்போம் கஸ்டமர்கிட்ட. குறைச்சி பேசினா தானே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கணும்னு ஒரு மனநிலைக்கு வருவாங்க. சாம்சங் கேலக்ஸி A14 5G மொபைலு. நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். எவ்வளோ பாருங்க ஆன்லைனில்? 6,128 எவ்வளோ இருக்கு? செக் பண்ணு. இது வந்து பாத்தீங்கன்னா அது தெரியும். அதான் நான் இப்போ வந்து 8,500 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். நான் கஸ்டமருக்கு 8,500 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். சரியா? ஐபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 15 ப்ளஸ் 15 128 GB பேட்டரி 19,000 ரூபா இருக்கு. இங்கே பாருங்க 19,000 ரூபா இருக்குது. இந்த மாடல் A14 வந்து 19,000 ரூபா இருக்கு. நம்ம வந்து அவங்க கிட்டலாம் வந்து அப்படி கேட்டு அப்படி பேசினாதான் அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சரியா? அதுக்கு நீங்கள் அது வந்து தப்பு கிடையாது. நம்ம அப்படி கம்மியாக கேட்குற மாதிரி கேட்டு கரெக்டான ரேட் கேட்குறது தப்பு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஆமாம் நாங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் என்ன 19 இருக்கு, 20 19க்கு 15,000 ரூபா கொடுங்கன்னு கேட்கலையே. நாங்கள் வந்து வெறும் எவ்வளோடா சொல்கிறோம்? 8,500 ரூபா தானே சொல்கிறோம். 8,500 ரூபா தான் கொடுக்க போகிறோம். எல்லாமே உங்களுக்காக தான். சரியா? 128 GB. இதில் வந்து பேட்டரி ஹெல்த் எவ்வளோன்னு பார்க்க போனால் அதுக்குள்ளே இந்த ஃபோன் வந்துச்சு. 97 இருக்கு. அதாவது 97 3% தான் இந்த ஃபோனை வந்து அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பயன்படுத்தினவங்க என்னன்னா கொஞ்சம் சேஃபாக பண்ணி பயன்படுத்தியிருக்கணும். ஒன்றும் அப்படி நல்லா தான் வச்சுருக்காங்க, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த இடத்துல லேசாக ஒரு கிராச்சஸ் இருக்கு. மற்றபடி வேற எங்கேயுமே எந்த கிராட்ச் கிடையாது. ஸோ பக்காவாக இருக்குது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதம் தான் ஆகுது அவங்க யூஸ் பண்ணி. 5-6 மாதம். 5-6 மாதத்தில் இந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. இருந்தாலும் வந்து பேட்ரி ஹெல்த்து ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. சின்னதாக ஒரு டென்ட் இருக்குது. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 57,000 ரூபா கொடுக்குறாப்புல. புதுசு எவ்வளோடா இருக்குது? ஐபோன் 15 வந்து
புதுசு எவ்வளோ இருக்கு? புதுசு வந்து உங்களுக்கு இது சார்ஜர் கேபிள் இந்த மாதிரியா வரும்? ஆமாண்ணே. இந்த மாதிரி தான் வருமா? ஓகே ஓகே. புதுசு எவ்வளோ இருக்கு பாரு, 65 60 இருக்குப்பா. ஆமா. 65 அப்படி இருக்கு. இது வந்து இப்போ வந்து 57 கொடுக்குறாப்புல. இப்போ கம்மி பண்ணிட்டானுங்களடா. 15+லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. என்ன இது கடைக்காரங்க பீஸ், நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்லை. நீங்கள் கூட சொல்ல நம்மள நீங்கள் வந்து கூட கூட போடுறாங்கன்னுலாம் நினைக்கக்கூடாது. எங்களுக்கு தேவை 500 புரியுதா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே கொடுத்தா கூட நாங்கள் வாங்கி வச்சு போடுவோம். விற்கலைன்னா திருப்பி கொடுத்துருவோம், அவ்வளோதான். நாங்கள் விலை கேட்டு வாங்கினா இந்த மாதிரி கம்மியாக கேட்டு வாங்கி உங்களுக்கு கொடுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா 6300 நான் சொன்னேன். இன்னைக்கு கூட ஒருத்தர் காசு போடுறேன்னாரு. நாளைக்கு பார்சல் நாளைக்கு தான் போட முடியும்னோன்னே நாளைக்கு போடுறேன்னு இருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து S20 6300 6300 சரிங்களா? உழைக்கும் வர்க்கம் வந்துட்டாப்புல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு இருக்காப்புல. அவர் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஜாரை காவல் காக்குறவர். சாம்சங் கேலக்ஸி S20 ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 8128. எம்ஐயில் வந்து 11i 5G மொபைல். 5G மொபைலு ஒரு 13,000 ரூபாய்க்கு கிடைக்குது பாக்ஸோட. அந்த எம்ஐன்றது ஒரு பிராண்டடான நேமு. ஸோ 13,000 ரூபா. இது 3 நாளாக வச்சுட்டு உட்காந்துருக்கோம் நம்ம. இது வந்து ஐஃபோன் 6 64GB விற்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 பிளாக் கலரு. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 19,000 ரூபா போட்டிருக்கா. பேட்டரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 128GB. இது யாருதுப்பா இது? இந்த இவன் நம்ம அவன் ஞானவேலா குண்டலகேசின்னு ஒருத்தர் வருவான், அவன் பேரா? குண்டலகேசி பழைய ஆள் அவன். 82% பேட்டரி ஹெல்த். ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 19,000 ரூபா சரியா? 19,000. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 13 ஐஃபோன் 13 31,500 ரூபா. ஒன்றும் இல்லை, இந்த ஃபீடிங்லாம் கொஞ்சம் பெயிண்ட் போயிடுச்சு, அவ்வளோதான். 31,500 ரூபா. பேட்டரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடிலாம் பக்காவாக ஒர்க் ஆகுது. 128GB. எக்ஸ்ஆர் வந்து ரொம்ப கம்மியாக போட்டேன் நான். 11,000 ரூபா தான் போட்டிருக்கேன். 11,000 ரூபாய்க்கு வந்து தாராளமாக வாங்கலாம். ஏன் மிஸ் ஆச்சுன்னு தெரில. என்னப்பா 11,000 ரூபாய்க்கே மிஸ் ஆகுது? 64GB சாரி, அதான் போல. எக்ஸ்ஆர் 64GB 11,000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காங்க, விற்கல. இது வந்து 28,000 ரூபா, இதுவும் விற்கல. பேக் டோர் உடஞ்சிருக்கு. லைட்டாக டிஸ்பிளேல வந்து கரும்புள்ளிகள் இருக்கு 1-2 இடத்துல, அதனால போல. இது நான் வந்து உங்களுக்கு நேற்று வீடியோலயே நீங்கள் பார்த்துக்கலாம் சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒருத்தர் காசு போட்டிருக்காப்ல. நாளைக்கு என்னன்னு பார்த்துக்கலாம் இது சரியா? இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு, அதுதான் போட முடியல, இல்லாட்டா போட்டு விட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் கேட்டாங்க. இப்போ கூட ஒருத்தர் கேட்டார். ஆக்சுவலாக 38,500 ரூபா. இது வந்து வாங்கலாம். ஏதோ வாங்கலாம்னு சொல்கிறேன்னா, இது வந்து ஐஃபோன் 14 38,500 ரூபாய்க்கு கண்ண மூடிடுவாங்களாம். ரெண்டாவது வந்து 128GB. பேட்டரி ஹெல்த் வந்து கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. பேட்டரி ஹெல்த் வந்து இன்னும் செம்மையாக இருக்குது. %92 இருக்குது. பாக்ஸ் இருக்குது, மொபைல் இருக்குது, எல்லாமே தரமாக இருக்குது. ப்ரைஸ் வந்து 38,500 ரூபா, அதாவது 38,500. ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா
14 ப்ரோ மேக்ஸே 256 GB 73,500 போல். ஐபோன் 11 ப்ரோ மேக்ஸு 256 GB, பேட்ரி 85%. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட் போட்டிருக்காரு, 27,500 போட்டிருக்காரு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து S9 ப்ளஸ். இது சரியான ஃபோன், இதெல்லாம் விற்காமல் இருக்குன்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. சாம்சங் கேலக்ஸி S9 ப்ளஸ்ஸு. ஸோ ஒரு தரமான ஒரு ஃபோன் இது. ஜிபிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 6128 வருது. ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரிஜினல் டிஸ்பிளே, பேக்ரவுண்ட் இஷ்யூ எதுவுமே கிடையாது. 9000 ருபீஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus-ல 11. இது OnePlus 11 எவ்வளோ ரேட் போட்டிருக்கோம்னா நாங்கள் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கோம். அதாவது 31,000 போட்டிருக்கோம். 8128. சரிங்களா? இருந்தாலும் இந்த ஃபோன் வந்து ஆன்லைனில் பயங்கர ரேட் இருக்குது. அப்புறம் ரெட்மியில் வந்து Note 11 சொல்லிட்டு 5G மொபைலு, 6GB ரேமு, 128, 11,500. அப்புறம் சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா A73 3 கோடு இருக்குது, 9,000 தரேன்னு சொல்லியிருக்காப்புல. இது வந்து சாம்சங்கில் S10 ப்ளஸ். இது சாம்சங் S10 ப்ளஸ்ஸு 12,500. அடுத்ததாக வந்து விவோ V25 வந்து பார்த்தீங்கன்னா 13,000. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜி மொபைலு. எவ்வளோ போட்டிருக்கோம், 11,000 தரோம். அடுத்தது மோட்டோ வந்து 7,500 தரோம். அப்புறம் வேறு என்ன, OnePlus 11லாம் போட்டேன். மேலே உள்ளது எல்லாமே போட்டாச்சு, அதெல்லாம் வெறும் டப்பா தான் இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கான விஷயம் நடந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா 3,600. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத்து உள்ள ஃபோன். இது 3,700 இது. ஸோ எல்லாமே நோக்கியா தான், 4G மொபைல். ஸோ இன்னும் எங்ககிட்டலாம் வந்து நிறைய மொபைல், இந்த கீபேட் மொபைல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. நம்மளாம் போய் எடுத்து அதெல்லாம் கொண்டு வந்து போடலான்னு யோசிப்போம். நான் அதெல்லாம் வந்து போட்டுட்டு அதை கூட அளவு கொடுத்துட்ருக்கணுமேன்னு பார்க்குறோம். வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு ஃபோன் விற்றா போதும், நறுக்குன்னு விற்றுட்டு போயிடலாம். இந்த ஃபோன்லாம் 400, 300 நான் உங்களுக்கு விற்க போனால் எவ்வளோக்கு விற்க முடியும்? 700, 500 விற்கலாம். அந்த சின்னது மஸ்ட்டு பழைய மாடல் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் மார்க்கெட்டில் இருக்குது. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அதில் பேட்ரி குவாலிட்டி இருக்காது. நீங்கள் வந்து பழைய நோக்கியா பேட்ரி வர்றதே கிடையாது. இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் பேட்ரி தான் வருது. அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. ரெண்டாவது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காது. ஸோ இது வந்து பேட்ரிலாம் ஓகே, ஆனால் வந்து 4G மொபைல் இதெல்லாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3,600 புதுசு, சீல்டோடு உள்ளது. வேறு என்ன தம்பி, வேறு என்ன, அவ்வளோதானே இன்றைக்கி? அவ்வளோதான். இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோனை இதை மறந்துட்டேன் பாருங்கள். 800 வந்து 2 இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று 20 பீஸ் கொண்டு வந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 பீஸ் தான் இருக்குது. எல்லாமே போயிடுச்சு இது. சரி, ஆல்ரெடி இன்னும் ஒரு 6 பீஸ் தான் இருக்குது. 2,000 தான் போட்டோம், கம்மியாக போட்டோம், விற்றுருச்சு. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். சாம்சங் கேலக்ஸி டேபு A9 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 16,500 சொல்லியிருக்காப்புல. அப்புறம் உள்ளுக்கு ஒரு அது என்னது, அது பிரிண்டர் ஒன்று இருக்குது, அது 7,500 இந்த டிவியோடு சேர்த்து 30,000 தரேன்னு சொல்கிறாப்புல. அப்புறம் அவர் ஒரு அந்த விளம்பர போர்டு ஒன்று அவங்களே தயார் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 250 போர்டு. அது எப்பா எவ்வளோ போர்டு இருக்குது அது மாதிரி? அந்த போர்டை ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டேன், கொஞ்சம் ஓப்பன் பண்ண தெரியுமா? ஒத்தாலாம் பண்ண முடியாதா? சரி, அப்போ விட்டுறப்ப. பயங்கரமான செலவு பண்ணியிருக்காப்புல. ஒரு போர்டுக்கே கிட்டத்தட்ட வந்து 16,000, 15,000 செலவு பண்ணியிருக்காருன்னு அன்றைக்கி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா 4,000 கேட்டால் கூட கொடுத்துருவாரு. ஒரு போர்டு, ஒரு பீஸாக இல்லை, அவர்கிட்ட இருக்குது 250 போர்டு இருக்குது. ஏதோ ஒரு டிவி விளம்பரத்துக்காக, ஏதோ ஒரு ஸ்டேடியத்துக்காக ரெடி பண்ணது. அது ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி கூட எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு விளம்பர போர்டு இப்போ நம்ம வெளியில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இது வித்தியாசமாக இருக்கும். கடைக்குள்ளேயே வச்சுக்கலாம் அந்த போர்டை. நம்ம அதுக்குள்ளேயே கூட பொருள் வைக்கலாம். நான் அது காமிக்க முடியலை இப்போ, ஏன்னா தம்பி பாவம் வருத்தப்படுறாப்புல. அதை ஓப்பன் பண்ணி ஒத்தையால் என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாப்புல. சரிங்களா? அதனால இதோட இந்த கதையை இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஏன்னா உங்களுக்கு நானும் இப்போ ரொம்ப வித்தியாசமாக எதுவும் செய்கிறதில்ல. ஏன்னா பாவம் அரைச்சமாகவே தான் அரைச்சிட்ருக்கோம், துவைச்ச துணியை தான் துவைச்சிட்ருக்கோம். ஆனாலும் நீங்களும் என் மேலே ஒரு பரிதாபப்பட்டு இந்த வீடியோலாம் பார்க்குறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. சரியா? இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.